சாயிராம். ஓம் சாயிராம். நான் இன்று நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். உண்மையிலும் உண்மை. நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது என் கண்மணியே. ஆம் குழந்தையே, நாளை நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும் மங்களகரமான நாளில். இது நாள் வரை நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தாயே, இதோ உனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலம் நீ எதிர்பார்த்த நல்ல வேலையை உனக்காகவே தருகிறேன். பெற்றுக்கொள்வாயா? கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையப் போகிறது. என்றுமே என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு என்பதை மறந்துவிடாதே. நீ மிக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு நல்ல செய்தி, நீண்ட நாட்களாக நீ ஏங்கியிருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் காதுகளில் உன் செவிகளில் வந்து எட்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நீ அனுபவிக்கும் கண்ணீர், சந்தோஷம், ஆனந்தம், விரக்தி, வறுமை, இன்பம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை, இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உன் பிரச்சனை அனைத்தும் நீங்கப் போகிறது. உன் சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். சாயப்பாவை வரவேற்று சாயப்பாவிற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர உன்னிடம் நான் எதையும் விரும்பவில்லை. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும், என் மனம் குளிரடையும். இதோ வந்தே விட்டது. நாளை பார், என் திட்டம் உனக்கு மிக நன்றாகவே புரியும். நான் உன்னிடம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்று நான் உன்னிடம் ஒரு ஆலோசனையை வழங்கினேன். ஆனால் நீயோ பொறுமையாக காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போய்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை. நான் பொறுமையாக காத்திருந்தும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது இருக்கத்தான் முடியுமா? எனக்கான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கோபமாக கேட்கிறாய். நீ கூறுவதும் சரிதான். பொறுத்திருந்து பொறுத்திருந்து உன் மனம் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் சாயிநாதரிடமே வந்து மிக கோபமாக பேசிக்கொள்கிறாய், பேசிக்கொண்டிருக்கிறாய். நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன். நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்துவேன். இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே
நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார், உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்வில் உயரப் போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். கேட்காமலேயே உதவி செய்யும் உன் சாயிநாதர், நீ என்னிடம் கோபமாக கேட்டும் கூட நான் செய்யாமல் இருப்பேனா? உன் கோபம் பற்றி எனக்கு தெரியாதா? என்னிடம் வந்து கோபத்தை கொட்டிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு என்னிடமே மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் ஏதோ குழப்பத்தில் இருந்ததால் நான் அப்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மீண்டும் வந்து உன்னுடைய மனபாரத்தை கொட்டுவாய். அப்படியாப்பட்ட பிள்ளை நீ. நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் மனதும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு வழங்குவேன். இது உன் சாயப்பாவின் உனக்காக வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வார்த்தைகள்தான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் கூறுவதுதான் வாக்கு. தேவையில்லாமல் என் வாயிலிருந்து எந்த சொற்களும் எழவே எழாது. சொற்கள் என் வாயிலிருந்து எழுந்துவிட்டால் அது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். ஒரு கண நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. நாளை பார், என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம் சாயப்பா நமக்கு மீண்டும் மீண்டும் வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அறிவுரையையும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். நம் மனதில் இடம் கொடுத்து அதை கேட்கலாம். நம்மளுடைய நோய், நம் மனவலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் சரி, நம் துன்பம், நம் தோல்வி எல்லாவற்றிலும் நம் சாயப்பா சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லாமே மாறும். நமக்கு அதை மாற்றியமைப்பார் நம் சாயி தேவா. உலகமாய் இருந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லா சுமைகளையும் சாயப்பாவிடம் தந்துவிட்டு தைரியமாக நம் வழியில், நாம் தேர்ந்தெடுத்த பாதையில், நம் சாயப்பா நமக்காகவே வழிவகுத்த பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். தைரியத்தோடு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக நமக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். நமக்கு துணையாக சாயி தேவா என்றும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பார் என்ற தைரியத்தோடு எடுத்து வைக்கலாம். ஒவ்வொரு அடியையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ கற்றுக்கொள். என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும், உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில்
பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தார்கள். அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்பொழுதும் கோவப்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டே இருப்பான். தம்பி மீது சிறிதும் பாசமில்லாமல் இருப்பான் அந்த அண்ணன். தம்பிக்கு கொடுக்காமல் எல்லா பொருளையும் தானே வைத்துக்கொண்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் தம்பி எப்பொழுதுமே அமைதியான சுபாவத்தோடு மிக அமைதியாகவே இருப்பான். ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டினான். வெட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த அண்ணன். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்பொழுது ஆப்பிள் மரம் பேசினது. அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியதும், மனிதனே, என்னை வெட்டாதே, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன் என்று அந்த மரம் அந்த விறகு வெட்ட வந்த அண்ணனிடம் கூறியது. பேராசை பிடித்த அந்த அண்ணன், தங்க ஆப்பிளை விட உன் மரத்தை வெட்டினால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி வெட்ட போனான் அந்த மரத்தை. கோபமான அந்த தங்க மரம் தங்க ஊசினால் அவனை குத்தினது. வலி தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததால் காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன், இவனை இங்கேயே விட்டுவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போய்விடு என்று அந்த மரம் கூறியது. இதை கேட்ட தம்பி, எனக்கு என் அண்ணன்தான் வேண்டும் என்று மிக தீர்க்கமாக சொன்னான். எனக்கு தங்க ஆப்பிள் எதுவும் வேண்டாம் என்று மிக தீவிரமாக அவன் தம்பி சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை அந்த நல்ல மனம் படைத்த சுயநலமில்லாத அந்த தம்பிக்காக கொட்டியது அந்த ஆப்பிள் மரம். அப்பொழுது தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன்.
அந்த நிமிடம் அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியது. இந்த உலகத்திலேயே சுயநலமில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும். கேட்காததும் நிறைய நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய ஆப்பிள் உனக்கு கிடைத்துவிட்டது. இனியும் சுயநலமில்லாமல் உன்னுடைய தம்பி போல் எப்பொழுதும் சுயநலமில்லாமல் இரு என்று கூறி வழியமைத்து வைத்தது அந்த ஆப்பிள் மரம். வாழ்வில் தாம் மட்டும் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று இருப்பதை விட நாமும் முன்னேற வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமில்லாமல் கருதுபவர்களே இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்ட முடியும், பிரகாசமாக தன் வாழ்க்கையை வாழ முடியும். எப்பொழுதுமே சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இருக்கலாம். அந்த வாக்கு இன்று நிச்சயமாக நிகழும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? என் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்று நீ நினைத்தது நிச்சயமாக நடக்காது. உனக்கு நடக்க வேண்டும், எது கிடைக்க வேண்டும், எது உன்னிடம் சேர வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே நடக்கும். தீர்மானித்தபடிதான், நிச்சயித்தபடிதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமே தவிர நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. அதுவும் தவறான எண்ணத்தோடு நீ நினைப்பது, எதிர்மறையாக நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன் சாயப்பா நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உன் கைகளில் வந்து சேரும். எனவே என் பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறையை உன் மனதிலோ உன் வாழ்க்கையிலோ கொண்டு வராதே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீயே புகுத்தி கொள்ளாதே. அது உன் மனதை தான் நாசப்படுத்துமே தவிர, உன் மனதை தான் நோகடிக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழாது. அதுதான் உண்மை. உன் சாயப்பாவின் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாக அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உனக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்க்கையே இருண்டிருக்கிறதே என்று நீ கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடியப் போகிறது இன்றோடு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமே, ஆனந்தமே, சந்தோஷமே. அறிந்து கொள்கிறாயா? உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற துவங்கிவிட்டது. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எல்லோருமே இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல், என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும்
இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான். என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளை எல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். இங்கு இருப்பவர் யாருக்கும் கவலையே இல்லாத வாழ்வை இறைவன் கொடுப்பதே இல்லை.